திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தெலுங்கு உகாதியை முன்னிட்டு ஆழ்வார் திருமஞ்சனம். இம்மாதம் 9ஆம் தேதி தெலுங்கு வருடப்பிறப்பான உகாதி திருநாளாகும். ஒவ்வொரு ஆண்டுக்கு 4 முறை யுகாதி, வருடாந்திர பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகதாசி, ஆனிவார ஆஸ்தானம் ஆகியவற்றுக்கு முன்வரும் செவ்வாய்க்கிழமையன்று கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் என்ற பெயரில் ஏழுமலையான் கோவிலை முழுமையாக கழுவி சுத்தம் செய்து சுவர்களுக்கு நறுமணை கலவை தெளிப்பது வழக்கம். எனவே இந்த ஆண்டு உகாதி திருநாளுக்கு முதல் அமைந்த செவ்வாய்க்கிழமையான இன்று காலை 6 மணிக்கு துவங்கி 11 மணி வரை திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ஆழ்வார் திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. அப்போது தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் கருணாகர் ரெட்டி, நிர்வாக அதிகாரி தர்மா ரெட்டி மற்றும் கோயில் ஊழியர்கள் ஆகியோர் கோவில் கருவறை துவங்கி அனைத்து பகுதிகளையும் கழுவி சுத்தம் செய்தனர். மேலும் பூஜை பாத்திரங்கள், பிரசாத தயாரிப்பு பாத்திரங்கள் ஆகியவை உள்ளிட்ட அனைத்தும் கழுவி சுத்தம் செய்யப்பட்டன. தொடர்ந்து கோவில் சுவர்களுக்கு பச்சை கற்பூரம், ஜவ்வாது, நாமக்கட்டி, குங்குமம் ஆகியவை உள்ளிட்ட திரவியங்கள் கலந்த நறுமணம் கலவை தெளிக்கப்பட்டது. அதன்பின் கோவில் ஜீயர்கள் ஏழுமலையானுக்கு புதிய பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 11 மணிக்கு மேல் பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட்டனர்.